ஐயா இன்னைக்கு எங்களுக்கு என்ன சிரமம்னாயா, கல்வி சூழல்ல பெற்றோர்களுக்கு சிரமம் அப்படிங்கிறத விட பெற்றோரேங்கிற அணியில பேசுறவங்களுக்கு தான் பெரிய சிரமம். நம்ம ஆப்போசிட்ல பிரின்சிபால் இருக்காரு, பள்ளி முதல்வர் அந்த பக்கம் இருக்காரு, அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, மாணவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. பேசிட்டு வெளியே போக முடியாதுன்னு பயப்படுறீங்க. ஒருவேளை இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, அந்த அணியில பேசுற யாருக்கும் நீங்க கைதட்டப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னு வைங்க, எங்க நிலைமை என்ன. சிரமமே ஆசிரியர்களுக்குன்னு நம்ம ஐயா பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பூரா பாருங்க நீங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டை, ஆசிரியர்கள்லாம் பட்டு சேலை, எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு மனக்கோலத்தில் இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. நம்புறோம் ஐயா, நம்புற மாதிரி சொல்லுங்க. ஆட்டை அடிக்க போகும்போது கூட அழகுபடித்தாமா கொண்டு போவாங்க, அப்படித்தாமா ஆசிரியர்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆசிரியர்கள் சம்பளம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க, நாங்க எங்க சம்பளத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறோம். அப்ப கொடுக்கறது சிரமமா வாங்கிறது சிரமமா? அது வாஸ்தவம் தான், நியாயமான கேள்வி தானே. அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள் தப்பு செஞ்சா உங்க வாத்தியார்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். சார் பிள்ளை இவ்வளவு தப்பு செய்யறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 50 கம்ப்ளைண்டோட நிக்கிறாங்க. உங்க பிள்ளை இப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுது தானே உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டேன், எல்லாம் பண்ணப்படாது. நம்மளுக்கு பயமா இருக்குது, பள்ளிக்கூடத்து வாசலுக்கு வருவதற்கே பயமா இருக்குது. ஆனா ஐயா பேசுனதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சதுயா, ஒரு நல்ல விஷயம். ஐயா வந்து வாரிசு படமும் பார்த்துட்டாங்க, துணிவு படமும் பார்த்துட்டாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் பார்க்கல. அதுலயும் ரொம்ப குறிப்பா ரஞ்சிதமே பாட்ட ரொம்ப ரசிச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு சிரமம் பாத்தீங்களா எங்களுக்கு. அருமையா சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்கே உள்ள பள்ளிக்கூடத்தை பற்றியே நான் பேசலை, நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சொல்லிடுறேன். இந்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் பேசலை, இந்த மாநிலத்தில் நம்ம மாநிலமே கிடையாது இல்லையா, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுங்க. வேற எங்கேயோ உள்ள பள்ளிக்கூடத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னாலே என்னங்கய்யா, அறிவையும் திறமையையும் கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம் இல்லையா. ஆனால் இன்றைய பள்ளிக்கூடங்கள் அறிவும் திறமையும் இருந்தால்தான் நீ உள்ளேயே வரணும்னு சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்க அப்பா என்ன படிச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. ஐயா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கய்யா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து பரீட்சை எழுதின காலம் போய் பேரண்ட்ஸ் வந்து பரீட்சை எழுதி பிள்ளைங்க உள்ளே சேர வேண்டியிருக்கு. பையன் சொல்கிறான் ஒழுங்கா பரீட்சை எழுது, நீ என்னத்தையாவது விட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நீ மாற்றிக்கிட்டே இருக்க, ஒழுங்கா படிக்க மாட்டேன், நீ என்ன படிச்சிருக்க. பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேவலமாக கேள்வி கேட்குற அளவுக்கு வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இன்னைக்கு கல்வி சூழல் ஆயிடுச்சுங்க. சின்ன பிள்ளைங்க மன உளைச்சல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, மன உளைச்சல்னு ஒரு வார்த்தை. யூகேஜி பையன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகல, நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன். யூகேஜி பையன், யூகேஜி படிச்சுட்டு என்னடா வேலைக்கு போவேன், இந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க டீச்சர்களும் அதைத்தானே செய்கிறாங்க, அவங்களோட நான் நல்லா சொல்லி கொடுப்பேன். ஐயோ இந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் படுறப்படாதும். ஐயோ கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள்லாம் உண்மையிலே நிம்மதியாக இருந்தீங்க, நல்லதோ கெட்டதோ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டீங்க. ஆனால் எங்கள் நிலமை இந்த பையன்கிட்ட மொபைலையும் கொடுத்துட்டு அவனுக்கு சேர் டேபிள்லாம் போட்டு கொடுத்துட்டு, அம்மா சிப்ஸ் கொண்டு வா, வடை சுட்டு கொண்டு வா, பிஸ்கட்டு தீர்ந்து போச்சு, ஏன்டா இந்த பாடுபடுத்துற, ரொம்ப படிக்கிறாமலன்னு பக்கத்தில் போய் பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னடா கேம் விளையாடுறா, பிடி பீரியடு, உனக்கு ஒன்றும் தெரியாது போ. சார் பிள்ளைகள்கிட்ட அந்த 2 வருஷம் நம்ம எவ்வளவு சீரழிஞ்சோம், ஆனால் படுத்து எடுத்துட்டாங்க. ஒழுங்கா படிடா ஒழுங்கா படிடா, இங்கே வா நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு, எங்கள் மேத்ஸ் மிஸ் இவங்க தான், உன்னால் 10 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியுமா, நான் எவ்வளோ நாள் நேரில் போய் பார்த்துருக்கேன். உண்மையிலே மனசு வேதனையாக இருக்கு. இந்த பிள்ளைகளை பத்துட்டு படிக்கவும் வச்சுட்டு நாங்கள் படுற பாடு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ராஜ்குமார் சார் நொந்து போய் சொன்னார். என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுங்கய்யா 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். ப்ராஜெக்ட் அந்த பிள்ளைக்கு ஃபெதர், மயில் இறகு, கோழி இறகு, புறா இறகு, கிளி இறகு, இந்த 4 கொண்டு வரணுன்ட்டாங்க. அவள் கிராமத்தில் இருக்கிறதுனால கோழி இறகு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஏதோ கோயில் குளம்லாம் அலைஞ்சு புறா இறகு கலெக்ட் பண்ணிட்டான். மயில் இறகு அவள் பாடப்புஸ்தகத்தில் குட்டி போடுன்னு வச்சுருந்துருக்கான், அதை எடுத்தும் கொடுத்துட்டான். இப்போ கிளி இறகுக்கு எங்கே போக, கிளி ஜோசியக்காரனை கூப்பிட்டு அந்த கிளியிலேருந்து அவன் ஏதோ இன்னைக்கு நமக்கு ஒரு போனி ஆகும்னு நினச்சி வந்து உட்காந்துருக்கான். அந்த கிளியிலேருந்து ஒரு இறகு கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். கிளி இறகு உனக்கு கொடுத்துட்டா நீ கூண்டுக்குள்ள உட்காந்து ஜோசியம் சொல்றியா? எதுக்குயா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்குயா ப்ராஜெக்ட்? அதுவும் எதை செயல்படுத்த முடியாதோ அதை செஞ்சுட்டு நீங்க இருந்துக்கிறீங்க. லிட்டில் செஃப்னு எல்கேஜி பிள்ளைங்களுக்கு வைக்கிறாங்கய்யா சமையல் போட்டி. எல்கேஜி பிள்ளைக்கு சாப்பிடையே தெரியாதையா, அது எப்படியா சமைக்கும்?
நடக்குதுங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நடக்க எங்களால் முடியல. நீங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே கேள்விப்பட்டிருப்பீங்கய்யா. எல்லோ டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூ டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க வாட்டுக்கு போட்டுருவாங்க நாளை கிரீன் டே. அப்படின்னா என்ன தெரியுமாய்யா? கிரீன் டீ குடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு பச்சை ட்ரெஸ் போடணும்னு அர்த்தம். நம்ம வீட்டில் சில நேரம் பச்சை ட்ரெஸ் இருக்காது, இல்லைன்னா கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதை போட்டு போனால் அதெல்லாம் இல்லை. அந்த தர்ஷினிலாம் ஒவ்வொரு தடவையும் புது ட்ரெஸ் தான் போட்டு வர்றா. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு. நைட்டு 8:30 மணிக்கு மேலே பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கையில் காசு வேற இல்லை. அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்களில் நம்ம படித்த காலத்தில் 2 பிள்ளைங்க வரலன்னு வைங்களேன், வீட்டிலே இருந்துக்கிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளை அனுப்பி வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னது ஒரு காலம். இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளையை வீட்டுக்கு போ என்று சொல்லுகிற காலமாக இன்றைக்கு மாறி இருக்கு இல்லையா? இதுதான் கல்வி சூழல். இன்னைக்கு படிப்பதற்கு புத்தக நோட்டுகளை விட ரூபாய் நோட்டுகள் தான் அதிகம் தேவைப்படுகிறது என்றால் இது என்ன கல்வி? நீங்க எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த காசை நீங்க அவன் பேர்லயே பேங்க்ல போட்டு வச்சிருங்க. 12th முடிக்கும்போது அவன் பெரிய தொழிலதிபர் ஆகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். நீங்க கடனாளியாகவும் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை சூழல் கழுத்தை நெறித்து கொண்டு இருக்கிறதே ரொம்ப வருத்தமா இருக்குதுயா. அவ்வளவு மோசமா இருக்கு. பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட் சொல்லுவாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போனா தெருவில் ரொம்ப மோசமா தெரிகிற பிள்ளைகள் கூட நல்ல பிள்ளைகளாக மாறும். இன்னைக்கு டெய்லி பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் என்ன ஆட்டிடியூடா இருக்காங்க? எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலான்னு கற்றுக் கொடுக்குறீங்க, பிஇ படிச்சா இன்ஜினியர் ஆகலான்னு கற்றுக் கொடுக்குறீங்க, ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆகலான்னு கற்றுக் கொடுக்குறீங்க, பிஎல் படிச்சா வழக்கறிஞர் ஆகலான்னு கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் என்ன படித்தால் அவன் மனிதனாக மாறுவான் என்பதை கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வி எப்படி நல்ல கல்வியாக இருக்க முடியும்? அதை கற்றுக் கொடுக்குறோம்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகளை அனுப்பிச்சிடுவீங்களாக்கும். எல்லா நிலமும் அப்படித்தானே இருக்கு. வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்ன கல்வி இது? பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கல்வி என்னையா கல்வி? ஒன்றுமே புரியலை. ஒரு விஷயம் நம்ம ஒரே சொல்கிறாங்கல்ல, ஒரே நாடு ஒரே காடு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரே நாடு ஒரே கல்வின்னு ஏன் இருக்க முடியலை? மெட்ரிகுலேஷன் ஒரு கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு ஒன்று, சிபிஎஸ்சின்னு ஒன்று, சர்வோதயான்னு ஒன்று, இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்னு ஒன்று. ஒரு தெருவில் ஒரே வயசில் இருக்கிற பிள்ளைகள் பலவிதமான கல்வியை கற்கிறார்கள் என்றால் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை ஏன் ஒரு அரசாங்கம் கவனிக்க மறுக்கிறது? இன்னைக்கு மாறுவேட போட்டியில் பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்க காந்தியா நடிக்கிறாங்க, இயேசுவா நடிக்கிறாங்க, புத்தரா நடிக்கிறாங்க, பாரதியா நடிக்கிறாங்க. ஆனால் காந்தியாக, இயேசுவாக, புத்தராக, பாரதியாக வாழ வேண்டும் என்று நம்மால் ஏன் கற்றுக் கொடுக்க முடியவில்லை? வருஷம் 100 காந்தி, 100 புத்தர், 100 இயேசு. ஆனால் ஒரு இயேசு கூட உருவாகலையே, ஒரு புத்தர் கூட உருவாகலையே, ஒரு பாரதி கூட உருவாகலையே, ஒரு காந்தி கூட உருவாகவில்லை என்றால் இத்தனை ஆண்டுகள் நாம் கல்வி கற்றுக் கொடுத்து எதை அடைந்தோம்? இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே உருவாகலைன்னா நம்ம கடைசி 0 தானங்க ரிசல்ட். இங்கே யோசிச்சு பாருங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு நடுவர்களே. பள்ளி யூனிஃபார்மோட பிள்ளைகள் பஸ்ஸில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக் கொடுக்காததுனால நீங்க சிரமப்படுறீங்கன்றீங்க. ஆமாங்க. அது சரி. கல்வி மதிப்பெண்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதாக இருக்கக்கூடாது, மதிப்பான எண்ணங்களையும் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் தான் அது நல்ல கல்வியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை போட்டு மதிப்பெண்களை போட்டு நெருக்கிற கல்வியாக தானே இருக்குது. நீ நல்லவனா இரு, அது போதும். நீ 40 மார்க் எடுத்தா கூட போதும்டா. நீ நல்லவனாக இருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் சிறப்பு. நீ ஏன் நம்மளால சொல்லித்தர முடியல? நீ 95 எடுத்தே ஆகணும், 95 எடுத்தே ஆகணும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் 35 எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிள்ளையை 95 எடுக்க சொல்லி நீங்க எங்களை விரட்டுகிறீர்கள். நாங்கள் யாரை போய் விரட்டு? நாங்களே 30 மார்க் கூட எடுக்காம தானே இந்த பிள்ளையை கொண்டு இங்கே சேர்த்துருக்கோம். நாங்கள் போய் எங்க அவனை விரட்டுறது? எவ்வளோ சங்கடமா இருக்கு. பின்லாந்து தான் உலகத்தின் சிறந்த கல்வியில் சிறந்த நாடுன்னு சொல்றாங்கய்யா. என்ன காரணம் என்றால் அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இங்கே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிப்பதில்லை, கற்கிறார்கள் என்று சொன்னார். படிப்பிப்பது என்பது வேறு, கற்றல் என்பது வேறு. இந்த பிள்ளைகள் தானாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்னைக்கு தானாக முன் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து கற்கிற ஆர்வத்தை நாம் வளர்க்கிறோமோ அன்றைக்கு தான் நல்ல கல்வியாக இந்த கல்வி சூழல் அமையுங்க. எப்பயுமே இந்த கல்வி என்பது மலைவாழை அல்லவா கல்வின்னு பாரதிதாசன் சொன்னார். மலைவாழைனா இனிப்பா இருக்கணும் இல்லையா? கல்வி என்பது இனிப்பதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது திணிப்பதாக இருக்கிறது. ஐயா, என் பையன் +1 படிக்கிறாயா, மேத்ஸில் ரொம்ப மார்க்கு குறைவாக வாங்குறான். என்னடா மேத்ஸில் இவ்வளோ மார்க்கு கம்மியாக வாங்குற, கொஞ்சம் நல்லா தான் படியேன். டியூஷன் வேறு போகிறான். போதா குறைக்கு காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு டியூஷன் வேறு போகிறான். கொஞ்சம் நல்லா தான் படியேன். உட்காருங்க, இந்த ஒரு எக்ஸசைஸ் போடுங்க அப்படின்னா நான் வேறு ஏதாவது எக்ஸசைஸ்னால் கூட நான் செஞ்சிடுறேன். இந்த எக்ஸசைஸ் எப்படி போட முடியும்? மேத்ஸ் எனக்கு வராதுடா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன். அதில் என்ன மெயின் சப்ஜெக்ட்? அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சினா என்ன அப்படின்னு? கணக்கு அப்படின்னா. மேத்ஸ்னா என்ன? கணக்கு. ரெண்டுமே கணக்கு தானே. நீங்கள் எம்காம் படித்து அதுலேயும் நீங்கள் கணக்கு தானே படிச்சிங்க. +1 உள்ள கணக்கு ஒன்று நீங்கள் போட்டு காமிங்க, என் பேரை மாற்றிக்கிறேன்னு அவன் பேசுகிறான். ஐயா,
இன்னைக்கு பிள்ளைகள் நம்மளை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நாங்கள் தான் ஏன் பயப்பட வேண்டியிருக்கு. பிள்ளைகள் பயப்படுகிற மாதிரியாக சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு கல்வி சூழல் என்பது பெற்றோர்களை இப்படி சிரமப்படுத்தி பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற ஒரு கல்வியாகத்தான் இருக்கிறதே தவிர பிள்ளைகளின் மனதை விசாலமாக்குகிற, பிள்ளைகளை மனிதனாக மாற்றுகிற, பிள்ளைகளின் கனவுகளுக்கு பிள்ளைகளின் சிந்தனைகளுக்கு இடமளிக்கிற கல்வியாக இன்றைக்கு கல்வி இல்லை. பெற்றோர்களை சிரமப்படுத்துகிற கல்வியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழி கவிதா ஜவஹர் அவர்கள் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த அறிவார்ந்த சபைக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன ஆலோசனை? செலவு பண்ணியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்காதீங்க, பிள்ளைகளுக்கு படிக்க ஆகுற செலவை பேங்க்ல போட்டு வைங்க, +2 முடிச்ச பிறகு தொழிலதிபர் ஆக்கி விட்டுருங்க. அது வரைக்கும் அந்த பையனை மாடு மேய்க்க விட்டுருவோமா? அப்படிதான் சொல்றாங்க. அதான நோக்கம். அவங்க பேசினதுக்கு அப்புறம் என்னங்க அர்த்தம்? இப்படிப்பட்ட பெற்றோரையும் சேர்ந்து சமாளிக்க வேண்டியிருக்க இந்த ஆசிரியர் ஜென்மம் எவ்வளவு பாவம். அதையா புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு கேட்கிறோம். வந்த உடனே ஆசிரியர்கள் சிரமமா படுகிறீர்கள், எவ்வளவு அழகாக பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டி கல்யாணத்தில் இருப்பது போல இருக்கிறீர்கள், அது எவ்வளவு கஷ்டம்னு ஐயாவுக்கு தெரியும். மாத்தியார்கள் நல்லா இருக்கிறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா? ஐயா சாதாரணமா வரும்போது ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு வந்து அவங்க பாடம் நடத்தினா ஃப்ரீயா இருக்கும். ஐயா மாதிரி கோட் சூட் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. இன்னைக்கு ஐயா மேடையில பேசணுங்கிறதுக்காக ஐயா முதல்வர் ஐயா பட்டு வேஷ்டியும் சட்டையும் போட்டு வந்து அவர் படுற கஷ்டம் பக்கத்துல இருந்து பாக்குறேன், எனக்கு எல்லாம் தெரியுது. அப்படியே ஒரு பதட்டத்திலேயே இருக்காரு. இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு மேலோட்டமா பார்க்க பளபளப்பா இருக்கான். ஏன் இருக்காது? அதுல ஐயா அவர்கள் வாரிசு பார்த்திருக்கிறார், துணிவு பார்த்திருக்கிறார். இது சந்தோஷமா? பெரிய சிரமமே அது ரெண்டையும் பார்த்ததுதான். எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவனுக்கு பாடம் நடத்துறதுக்காக நாங்க அப்டேட் ஆக வேண்டி இருக்கு. அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தலைவலியோட போய் உட்கார்ந்து 2 படத்தையும் பார்த்துட்டு வந்து பேசுறாரு. இவருக்கு நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு செலவு வைக்க வேண்டாமா? என்ன பேச்சு இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கியன்னு ஒரு குறை வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா அப்புறம் கிரீன் டே, பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்லி கிரீன் டே சொல்றாங்க. நாங்க நீங்க சாதாரண பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் பெரிய பள்ளிக்கூடத்துல பெருமையோட படிக்கிற படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல சொல்ற கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு நடந்தாதான் அது நல்ல பள்ளிக்கூடம் பேசுவீங்க. அதுக்காக நாங்க புதுசா ஆசிரியர்கள் யோசித்து இவ்வளவு ஐடியாவை கொண்டு வந்து கொடுத்தா அதுல எங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அதை ஒரு குறை சொல்லிட்டு போறதுக்கு ஒரு 3 பேர். அதுலயும் அந்த அணி தலைவர் பேசினார் பாருங்களேன். அதுல அவர் பேசும்போது அவர் அறிமுகப்படுத்துறாரு, நான் ஆசிரியர் கம் பெற்றோர். இந்த முன்னாலெல்லாம் உண்டு இல்ல ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர்னு, அது மாதிரியே இருந்தது எனக்கு. அவர் அப்படி அறிமுகப்படுத்துறாராம். அவர் சொல்லும் போது ஒரு பெரிய தத்துவத்தை ஆரம்பிச்சார். சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு பிரமிடு மாணவர்கள் செய்து காட்டினார்கள். மேல நிக்கிற பையனுக்கு தைரியம் எங்க இருந்தது? கீழே நிக்கிற பையன் கொடுத்த தைரியத்துல தான் மேலே ஏறி நின்றான். அந்த கீழே நிக்கிற பையனை போன்றவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆனா அப்படி ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் 1 மாசம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளைகள் அத்தனை நடனம் ஆடுவதற்கும் அவங்களுக்கு அந்த Dress வாங்குறதுக்கும் ஆசிரியர்கள் பட்ட பாடு இருக்கு. இதெல்லாம் சிலபஸ்லயா இருக்கு? இல்லையே. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. ஏமா Dress எல்லாம் பெற்றோரா வாங்கி கொடுத்தாங்க, ஆசிரியர் வாங்கி கொடுத்தாங்களா? நாங்க சொல்லி கொடுக்குறோம், நீங்க போய் வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் என் பிள்ளைய சேர்க்கலன்னு சண்டைக்கு வந்துடுறீங்களே. ஆமா, என் பிள்ளைய டான்ஸ்ல சேர்க்கல, என் பிள்ளைய பிரமிடுல ஏத்தி விடல அப்படின்னு நம்மள கூண்டுல ஏத்திடுவாங்க. பெற்றோர்கள் படுத்துற பாடு அவ்வளவுதான் இருக்கு. நாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்து பெரிய தத்துவம் வேற. அதுல என்ன சொல்றாரு? என்ன சொன்னாங்க? சம்பளம் அழகா சொன்னாங்களே, கவிதா சொன்னாங்க, சம்பளத்தெல்லாம் வாங்கிடுறாங்களாம் ஆசிரியர்கள். பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் சம்பளத்தை எல்லாம் கொடுத்துதானே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆமா, உங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்துதான் படிக்க வைக்கிறீங்க. அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பளத்தெல்லாம் என் 1ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன், என் 2ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன். நான் கொடுப்பான். எங்க அம்மா எங்க, எங்க அப்பா எங்க, அவங்க தேடி கொடுப்பான். அதுலயும் பெற்றோர்களுடைய துன்பம் எப்படி பாருங்களேன். பச்சை பிள்ளை ஒண்ணுமே தெரியாது. அது அவர் தான் சொன்னார், நான் சொல்லல, ராஜ்குமார் சொன்னார். ஆமா, பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கையில காதை தொடுன்னு சொன்னா யார் காதையா தொடணும்? இவர் போய் டீச்சர் காதை தொட்டிருக்காரு. இதை விடவா டீச்சருக்கு சிரமம் வேணும்னு நினைக்கிறீங்க? குசும்பா. அப்பமே களிமண்ணா இருக்கிற ஒரு பிள்ளைய நான் பிள்ளைய சொன்னேன். அப்படி களிமண்ணா இருக்கிறவனை கூட அப்படி சிலையாக சிற்பமாக செதுக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிரியர்கள் தங்கள் வாழ்நாளையே அதற்காக பணயம் வைக்கிறாங்களே, அந்த சிரமத்தை கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வியாக இருக்கு. நன்றி இருந்தா இப்படி பேசுவாராமா? ஆமா. அதுலயும் என்னவா ரொம்ப அழகா சொன்னாரு, ப்ராஜெக்ட் செய்யறத பத்தி ஒரு பெரிய
வைத்தறிச்சல பாருங்க. அந்த கடை முதலாளி 3 மாடி கட்டிட்டாரா? விளங்குமாயா? எனக்கு 1 மாடி கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டார். ஐயா, ப்ராஜெக்ட் செய்ய கொடுக்கலைன்னா நீங்க உடனே ஆசிரியர்கள் மேலேயும் பள்ளிக்கூடத்து மேலேயும் குற்றம் சொல்வீங்க. சரி, அதற்காக அந்த பிள்ளைகளின் அந்த கிரியேட்டிவிட்டியை கற்பனை திறனை அதிகப்படுத்துவதற்காக அதெல்லாம் செய்ய சொல்றோம். செய்ய சொன்னா கத்திரிக்காய் செஞ்சு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரிஜினல் கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. புத்திசாலித்தனத்தை பாருங்க. அவ அப்பா புது கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி கொடுக்க கூடாது, தெர்மோகால்ல செஞ்சு அனுப்பணும் நாங்க, இல்லையா? செஞ்சு அனுப்பணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம பழைய மினிஸ்டர் கிட்டயாவது கேட்டிருக்கணும். யார்கிட்ட? கத்திரிக்காவை கொண்டு போவாராம். அப்ப நாளைக்கு ஒரு யானை படம் வரைஞ்சிட்டு வர சொன்னா இவர் என்ன யானையவா அனுப்பி வைப்பாரு? இல்ல கேக்குறேன், என்ன ஒரிஜினலா அனுப்பி வைக்கிறாராம். சோம்பேறித்தனம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட ஐயா ஆசிரியர்கள்னா ரொம்ப லேசா இருக்கா உங்களுக்கு? பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டிட்டா உங்களுக்கு நாங்கெல்லாம் சுகமா வாழ்றதா நினைப்பா? அறியாமை இருள் அகற்றி அறிவு தீபம் ஏற்றும் ஒளி விளக்குகள் ஆசிரியர்கள். நன்றியோட நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அதுல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு வணங்கினோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தின் கல்வி சூழலில் ஆசிரியர்களுக்கான குரு பக்தியும் மரியாதையும் குறைந்து போய்கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகுப்புக்குள்ள போயிட்டு வர்றதும் சரி, ஒரு குருஷேத்திர யுத்தத்துல நிக்கிறதும் சரி, அவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் பரிதாபம். முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தேன். 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது சொன்னேன், நான் 20 வருஷமா நின்னே பாடம் நடத்துறேன்டா, தயவு செய்து நல்லா படிங்கன்ற. உடனே அவன் சொல்றான், தெய்வம் நின்றே கொல்லும்ங்கிறது சரியா இருக்குமா நீங்க சொல்றதுல இருந்து? ராஜ்குமார் பெற்றோர் கம் ஆசிரியர், அவரு பாடம் நடத்துறாரு ரொம்ப அழகா. உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் அதில் நடிகர்கள். அவர் மாணவன் உடனே எந்திரிச்சு கேட்டிருக்கான், இவரே டீச்சர் காதை தொட்டவர் இல்லையா? அவன் மாணவர் எந்திரிச்சு சொல்லியிருக்கான், உலகமே நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள். இவரு சொன்ன உடனே அவன் சொன்னான், அப்படின்னா எனக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவை போட்டுருங்க. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில். கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் எதுன்னு கேட்டா கழுத்துங்கிறாயா. இந்த பயலுக்கு எதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறது? இதுல இவங்க வந்து அரசியல்வாதி மாதிரி பொங்குறாங்க. கவிதா ஜவஹர், நேரு எங்கே, காந்தி எங்கே? எல்லாரும் போயிட்டாங்கம்மா. இங்க வந்து இன்னைக்கு காணும் தேடுனா நாங்க என்ன பண்றது? காந்தி எங்கே, நேரு எங்கே, பாரதி எங்கே? இன்றைய கல்வி முறை மனிதர்களை காணவில்லையே. தேடுங்கம்மா போய். ஐயா, இத சொல்லி கொடுக்கிறதுக்கு நேரம் இருக்கா? முதல்ல கல்வி சூழல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா இவ்வளவு புத்தக நோட்டையும் முடித்து சிலபஸ் முடித்து தேர்வுக்கு தயாரிப்போமா? உட்கார்ந்து நீதி போதனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைய கல்வி சூழலினுடைய நிலைமை என்னங்கிறத பாருங்க. அதுலயும் எவ்வளவு டெஸ்டியா வைக்கிறது. ஒரு நாளை நாங்க வைக்கிற ஆசிரியர்கள் படுற பாடு, கிளாஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், குவார்ட்டர்லி, ஹாஃப்லி டெஸ்ட், ஆனுவல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர அவ்வளவு டெஸ்டையும் ஸ்கூல்ல பண்ண வேண்டி இருக்கு. இந்த கோடை விடுமுறையாவது எங்களுக்கு இருக்காயா? ஆசிரியர்களுக்கு கோடை விடுமுறையாவது அனுபவிக்க முடியுதா? அந்த நேரத்தில் கூட 10th-க்கும் +2-க்கும் சிறப்பு வகுப்பு எடுப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கும் பரீட்சை பேப்பர் திருத்துவதற்காக அந்த முகாமுக்கும் அலைகின்றார்கள் என்றால், மாணவர்களின் நலனை மட்டும், மாணவர்களின் மனநலனை மட்டும் யோசிக்கின்ற அரசு ஆசிரியர்களின் கஷ்டங்களையும் அவர்கள் மனதில் இருக்கின்ற குமுறல்களையும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நிஜம். நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல சிப்ஸ் கொண்டு கொடுப்பீங்க, பிஸ்கெட் கொண்டு கொடுப்பீங்க, சாப்பாடு கொண்டு கொடுப்பீங்க. உடல் நலத்தை மட்டும் வேண்டுமானால் உங்களால் பார்க்க முடியும். அவன் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் போற்றி ஒரு மாபெரும் மனிதனாக அவனை வளர வைப்பதற்கும் நடைபோட வைப்பதற்கும் ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் என்பது சொல்லில் அடங்க முடியாதது. இன்றைய கல்வி சூழல் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது என்று சொல்லுகின்ற அரசு, ஆனால் நிர்வாகத்தில் 100% தேர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்ற நிர்வாகம், இவை இரண்டுக்கும் இடையில் இருதலை கொள்ளி எறும்புகளாக தவித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் படும் துன்பம் தான் இந்த உலகில் மிக அதிகம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு கோபமான ஆவேசமான பேச்சை டாக்டர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தா எறும்பு மாதிரியா இருக்கு. இரும்பு மாதிரி இரும்பு மனுஷியா இருக்கிற ஒருத்தர் நாங்கள் எறும்பு அப்படின்னு பேசினாங்க. அவங்க பேசின எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருந்தது. நேருவாகவோ காந்தியாகவோ மாணவர்களை உருவாக்க முடியவில்லைன்னு கவிதா ஜவஹர் சொன்னதுக்கு அவங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா, அவங்களையே இப்போ தேடுறீங்கன்னு கிண்டல் அடிச்சுட்டு இதையெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறதுன்னு கேட்டாங்களா இல்லையா? இதையெல்லாம் சொல்லி கொடுக்காத கல்விக்கு கல்வின்னு பேராமா? இருதலை கொள்ளி எறும்பு.
இதுல தினம் குருச்சேத்திர யுத்தம் நடத்துறாங்களாம். அவர் 20 வருஷமா நடத்துறாரு. அதுவே 18 நாள் தான் நடந்தது. ஆசிரியர்கள் சிரமப்படுறாங்கன்றதுக்கு அவங்க கொடுத்த முதல் உதாரணம் என்னன்னா, ஸ்பர்ஜன் சுகுமார் சார் வந்து பட்டு வேட்டி கட்டி உட்காந்துருக்கிறதானா. அவரை நாங்கள் கட்ட சொன்னோமா? அவங்க வீட்டம்மா சொல்லி அவர் கட்டியிருப்பார். இதெல்லாம் குடும்ப சந்தோஷமா இது. அது இதாவது பரவாயில்லைங்க. ஒரு அணியில என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசணும். வாரிசு துணிவு ரெண்டும் அவர் பார்த்துருக்கிறாரு. படம் வந்து 5 நாள் தான் ஆகுது. அதை சொன்னா ரேவதி சுப்புலட்சுமி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்குன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக இதெல்லாம் பார்த்து அப்டேட் ஆயிட்டாராம். ஆமா, அதெல்லாம் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் அந்த வாரிசு துணிவுல சொல்லி கொடுக்குறாங்களே, இதை பார்த்தா தான் இவர் பாடம் நடத்த முடியுமா? அவர் ஜாலியா போய் படம் பார்த்துருக்கிறான்றத முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்குமா? இதுல கிரீன் டே, எல்லோ டே எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்களா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் யோசிச்சு எடுத்த முடியுமா? ஏமா இது தவிர நல்ல யோசனையே உங்களுக்கு வராதா சார்? நான் நிஜமாவே கேட்குறேங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த பிள்ளைகளை ஆட விடுறதுக்கு ட்ரெஸ் வாங்க சொல்றீங்களே, அது அன்னைக்கோட அடுத்த தடவை அவன் போடுவானா? ஒரு தடவை அவன் அதை போடுவானா? ஒரு நாளைக்கு வாங்குறது. இதில் அவங்க சொல்றாங்க நாங்க 1 மாசம் தேடி வாங்கணும்னு. தேடி 1 மாசம் நீங்க வாங்கியிருக்கீங்க. துட்டு அப்பால கொடுத்தாரு. அவர் 1 வருஷம் சேர்த்து வச்சுக்கிற காசெல்லாம் 1 மாசம் நீங்க தேடி 1 நாள் அவன் போட்டுட்டு அப்படியே போயிடுவான். என்ன கதை விடுறீங்க? இது டான்ஸ் ஆடுறது சரி. டான்ஸ் ஆடின உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதையா, பள்ளிக்கூடத்துக்கு மரியாதையா? பள்ளிக்கூடத்துக்கு தானே மரியாதை. யாருக்குங்க மரியாதை? ஸ்கூலுக்கு தானே. என்ன சொல்றாங்கன்னே தெரியல. எல்லாத்த விட பயங்கரம், நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் பெரிய ஆளாகி சம்பாதிச்ச பிறகு டீச்சருக்கா வந்து கொடுப்பீர்கள். அப்படி ஒரு ஆசை இருக்கா? நீங்க ஒரே ஒரு வருஷம் 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்க. இவன் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உடனே சம்பளம் கொடுப்பானா? 3 நேரமும் சோறு போடுறது, பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா பாக்குறதெல்லாம் அப்பா அம்மா. 8:30 உள்ள அனுப்பி 3:30 தூங்குடா, தூங்கி எந்திரிச்சு போ. இதுக்கு இவன் சம்பளம் வேற வாங்கி கொடுக்கணுமா? இதுல எவ்வளவு யோசனை இருக்கு பாருங்க. ஒரு டீச்சர் ஒரு 30 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 பிள்ளைங்கன்னு வைங்க, எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க? அவ்வளவு பேரும் சம்பளம் வாங்கி ரேவதி கொடுக்கணுமா? உலகமாக பிரார்த்தனம் முடியாது. ப்ராஜெக்ட் செய்ய சொல்லலைன்னா பெற்றோர் கோச்சுக்கிறாங்களா? நான் இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்ட்டையும் கேட்கிறேன், என் பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்டே கொடுக்கலன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? யாராவது ஒரு ஆள் ஏயா இப்படி ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கறது குத்தமாயா? அதில் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு யானையை கேட்டால் யானையை கொடுப்பீங்களா? நீங்க பூனையை கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறத பிடிச்சி கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் அதை ஏன் கொடுக்குறீர்கள், இதை ஏன் கொடுக்குறீர்கள்? பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ராஜ்குமார் அவர் வகுப்பில் என்ன சொன்னார்ன்றதை இவங்க கேட்டாகலாம். ராஷ்மிகா மந்தனான்னு சொன்னான்னா அதை இவங்க கேட்டாகலாம். உங்கள் வகுப்பில் பாடம் நடத்துக்கம்மா, அவர் வகுப்பு அவர் நடத்துவார் சார். உங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இது எல்லாம் தவிர நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறோம்னு. டெஸ்ட் வைக்கிறது யார்? அப்பாவா நீங்களா? யார் வைக்கிறது? ஸ்கூல் தானே, டீச்சர் தானே. ஏன் நீங்கள் டெஸ்ட்டுகளை குறைக்கக்கூடாது? ஏன் ரேஷனலைஸ் பண்ணக்கூடாது? கல்வி சூழல் அப்படின்றது இருக்குல்லங்க, இந்த கல்வி சூழலை உருவாக்குறதே பள்ளிக்கூடம் தானங்க. நீங்கள் தானே உருவாக்குறீங்க. நீங்கள் உருவாக்கி விட்டு மற்றவர்களை ஏன் குறை சொல்கிறீர்கள்? அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஏன் நீங்கள் அதுக்காக சொல்லக்கூடாது? மாணவர்களுக்கு இது சுமையாக இருக்கிறது என்பதை பள்ளிக்கூடமோ ஆசிரியர்களோ ஏன் அரசுக்கு சொல்லக்கூடாது? பெற்றோருக்கு சொல்ல வாய்ப்பே இல்லையா? ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி அது. விரும்பி ஏற்றுக்கொண்ட பணியில் கஷ்டம் இருக்கதான் செய்யும். உங்கள் கஷ்டத்தை பெற்றோர் மேலே வைக்காதீங்கன்னா எங்களை பார்த்து நன்றி இல்லாதவங்க. இது எல்லாத்த விட எனக்கு கஷ்டம் என்னன்னா, அவர் பிரின்சிபலை எதிர்த்து பேசணும். ஏன்னா அவர் தான் இந்த பட்டிமன்றத்துக்காக படாதுபாடுபட்டவர். அவர் சொல்றாரு, சுடர் விளக்கு இருக்கிறதே அதற்கு தூண்டுகோல் வேணும். இது எங்களுக்கு தெரியாதா? நீங்க தூண்டுகோல்னு ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். ஆனா அந்த சுடர் விளக்குல எண்ணெயும் திரியும் அப்பாவும் அம்மாவும். கருகிறது திரி, எரிகிற திரி இருக்குல்ல, அதுவும் எண்ணெயும் அப்பாவும் அம்மாவும். நீங்க தூண்டி விட்டு சீக்கிரம் ஏறி.
சீக்கிரம் எரிய விட்டுட்டு இவர் சந்தோஷமா இருப்பார். எங்கள் பள்ளியில் நன்றாக எரிந்தார்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசிரியரை குறை சொல்லக்கூடாது, ஏனென்றால் பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர், வீடு தான் முதல் வகுப்பறை. உங்களுக்கு தெரியுமா, எங்களால் ஆசிரியராகவும் இருக்க முடியும், பெற்றோரால் ஆசிரியராகவும் இருக்க முடியும், ஆனால் உங்களால் ஆசிரியராகவே இருக்க முடியவில்லை. அதான் பிரச்சனை. ஒரு பெற்றோர் நினைத்தால் அதுதானுங்க பேக்கப். அந்த பேக்கப் நாங்கள் தானே கொடுக்குறோம். எங்கள் பள்ளி வளாகத்தில் காந்தி சிலை இருந்தது, அதில் வாய்மையே வெல்லும்னு எழுதி இருந்ததுன்னு அவர் சொல்றார். அப்படி இருந்திருந்தா நீங்க அந்த அணிக்கே போயிருக்கப்படாது. ஏன்னா அவர் சொல்றார், அங்கவை சங்கவைன்னு 2 சின்ன குழந்தைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாகலாம். அதுக்கு ஒரு லேடி வந்து வேலையை விட்டே போயிருச்சான். ஒரு எல்கேஜி பிள்ளைகளை தாங்காம ஒரு டீச்சர் வேலையை விட்டு போனா அது டீச்சரா? நல்ல வேலை அது வேலையை விட்டு போச்சு. இனி வர்ற பிள்ளைகளாவது பத்திரமா இருக்கும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேல கனவுகளை வச்சிருக்கிறாங்க. இந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆசிரியர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான பாதையில் உதவணும். நம்ம இங்கே வச்சு பேசுறதுன்னு இல்லை, பொதுவாகவே ஆசிரியர்கள் நிலைமை இன்றைக்கு சிரமமாக இருக்குது. உங்க எல்லார்ட்டையும் கேட்குற ஆசிரியர்கிட்ட, வாரிசு துணிவு பார்க்கிறதல்ல ஆசிரியர் பணி. தொடர்ந்து படிக்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? படிப்பதை நிறுத்திய பிறகு தொடர்ந்து கல்வி கற்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர்? நீங்கள் படித்துக்கொண்டே இருந்தால் தான் ஆசிரியராக இருக்க முடியும். எத்தனை பேர் படிக்கிறாங்க? அதனால தான் பையனுக்கு மாணவ பருவத்தில் அவனுக்கு சரியான புரிதல் இல்லை. பாரதி பாஸ்கர் மேடம் அந்த அணியில் பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க தொடர்ந்து படிக்கிற ஆளு இல்லை, அது தொடர்ந்து படிக்கிறது இல்லை. இப்போ நான்லாம் ஒரு காலத்தில் தான் 1ஆம் கிளாஸ்லேருந்து SSLC அந்த பள்ளி இறுதி வரைக்கும் படித்தேன். ஆனால் பாரதி மேடம் 3 தடவை படிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க படித்தது ஒரு தடவை, அவங்க மூத்த பொண்ணுக்காக ஒரு தடவை படிச்சிருக்கிறாங்க, 2வது பொண்ணுக்காக ஒரு தடவை படிச்சிருக்கிறாங்க. வாய்மையே வெல்லும்னா இது உண்மைன்னு அவங்க ஒத்துக்குவாங்க. உண்மை அது. ஒவ்வொரு குழந்தை படிக்கும் போதும் எல்லா பாடங்களையும் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நாங்கள் 20 ஆண்டுகளாக அவங்க பட்டிமன்ற மேடையில் பார்த்துருக்குறேன், நாம் படித்து சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் சொல்லும்போது பிள்ளைக்கு புரியலைன்றாங்க. சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு. அப்படின்னா இது அவங்க சொன்னது, அவங்க வாயால் நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்கலன்னு. அப்படின்னா ஒரு பெற்றோர் ஆசிரியர் இடத்தை நிரப்பி இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக தெரியுது. சார், அதிக லீவு யாருக்கு உலகத்திலேயே? என்னங்க உண்மையா இல்லை? மழை பெஞ்சா லீவு, ரொம்ப வெயில் அடிச்சா லீவு, எங்கேயோ இலங்கைக்கு அப்பால புயல் தொடங்கிருச்சுன்னு வைங்க, வயலுக பார்க்குறாங்களோ இல்லையோ வாத்தியார் பார்க்குறாரு, பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? அது கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவே இருக்கிறது. புயல் இல்லை, வாத்தியார் நிற்கிறாரு, போவோமா வேண்டாமா? கலெக்டர், அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் கலெக்டர் கையில் கொடுத்துட்டாங்க உத்தரவு. அவர் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு லேட்டாக சொன்னார்னா நம்ம போகிற பெட்ரோல் மிச்சம் இல்லையா? என்ன லீவு, எவ்வளோ நேரம் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க? நான் ஆசிரியரை குறைச்சி பேசலை. ஒரு வகுப்புக்கு ஒரு நாளைக்கு 5 வாத்தியார் வராங்க. 5 பேர் தானுங்க. ஒரு வகுப்பு 3/4 மணி நேரம். இது முடிஞ்ச உடனே அடுத்த வகுப்பு வந்துடும். உங்கள் பணி 3/4 மணி நேரம் ஒரு 40 மாணவர்களை சரியாக யோசிக்க வைப்பது, சிந்திக்க வைப்பது. இதுதானே உங்கள் வேலை. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அலட்டல்? இதுக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வேற. இன்னையோட சரி, பட்டு வேட்டியும் பட்டு வேட்டி இனி கேட்டல சாமி. நாங்கள் சார், ஒரு கல்வி சூழல்ன்றது பாடத்திட்டங்களால் உருவாகிறது, பள்ளியினுடைய விதிமுறைகளால் உருவாகிறது. எப்போ பள்ளி தொடங்கணும், எப்போ பள்ளி நிறைவு செய்யணும்ன்றது உருவாகிறது. இது எல்லாத்தையும் கையில் வைத்திருப்பது நீங்கள். நினைச்சா 8:30க்கு பள்ளிக்கூடம்னு வைங்க, அதுக்கு பெற்றோர் ரெடி ஆகணும். நினைச்சா நாளையிலிருந்து 7:45 வைங்க, அதுக்கு பெற்றோர் ரெடி ஆகணும். டெய்லி 3:30க்கு முடிகிற பள்ளிக்கூடத்தை திடீர்னு 2 மணிக்கே முடிச்சிடுவீங்க. இவன் இங்கேருந்து பதறி ஓடியாந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் செய்கிறீங்களா இல்லையா? அவ்வளவும் செஞ்சு விட்டு பெற்றோர்கள் தான் பெரும் பிரச்சனை எங்களுக்கு இருப்பாயா? சார், உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், இந்த பள்ளிக்கூடம்னு இல்லை, பொதுவாக
உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஹெட் மாஸ்டரையோ பிரின்சிபலையோ பார்க்க போய் படு சந்தோஷமா வந்த ஒரு பெற்றோரை சொல்லுங்க. முதல்ல வாசல் இப்படியே நிக்கணும். பையன் இப்படி நிப்பான். நீங்க பையனோட அப்போ அப்படி ஓரமா நில்லுங்க. எப்ப முதல்ல வாசல் இப்படியே நிக்கணும். பையன் இப்படி நிப்பான். நீங்க பையனோட அப்போ அப்படி ஓரமா நில்லுங்க. எப்ப சார் கூப்பிடுவீங்க? கூப்பிடுவோம், ஓரமா இருங்க. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் பாடத்திட்டங்களை டிக்கெட் இருக்காரு. பெற்றோர்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு சொன்னது பாரதி பாஸ்கர் மேடம் தான். இது எல்லாத்துக்கும் மேல சில பள்ளிகள், நான் 1 2ன்னு சொல்லலை, ஒரு கல்வி ஆண்டில் ஒரு பாடத்தை எத்தனை வாத்தியார் எடுப்பாங்க? சில நிர்வாகங்களில் கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளை மேத்ஸுக்கு போட்டுருவாங்க. இப்போதான் அது எம்எஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க தான் மேத்ஸ் டீச்சர். அது சேர்ந்து 2 மாதத்தில் அது கல்யாணம் ஆகி வேறு ஊருக்கு போயிடும். புது டீச்சர் வரும். ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாலே இவனுக்கு புரியாது. போன டீச்சர் என்ன மாடலில் சொல்லி கொடுத்ததோ அதை அடுத்த டீச்சர் மாற்றிடும். இந்த பயலுக வந்து படுற பாடு இருக்கு. எல்லா பெற்றோருக்கும் எல்லாம் தெரியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தது பையனுக்கு விளங்கலைன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். என்ன செய்யறதுன்னு தெரியாம பாடுபடுறான் பாருங்க ஒரு தகப்பன். இதுக்கு தான் அவன் இந்த டியூஷனுக்கு அனுப்பு, அந்த டியூஷனுக்கு அனுப்பு, அங்க போய் முதல்ல டியூஷன்றதுக்கு அனுப்ப சொன்னதே கல்வி திட்டத்தில் இருக்கிற குறைபாடு தானே. நீங்க சரியா சொல்லி கொடுத்தா டியூஷனுக்கு நாங்க ஏன் அனுப்புறோம்? இப்படியெல்லாம் கேள்வி வருமா இல்லையா? இப்ப நான் கேட்கலங்க, இது வேற நான் கேட்டேன்னு சொல்லிடாதீங்க. எல்லா பெற்றோரின் சார்பாக கேள்விங்க. உண்மையிலே சொல்றேங்க, பெற்றோர்களுக்கு இருக்கிற பதட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகங்க. காலையில் 8:30 பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு வண்டி ஏற்றி விட்டுட்டு 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த புள்ள வர்ற வரைக்கும் பெற்றோர்கள் சந்தோஷமாகவா இருக்காங்கன்றீங்க? அதுவும் டீனேஜ் பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழலில் எல்லாம் கலந்து பழகிற மாதிரி இருக்கிற சூழலில் பெற்றோர் படுகிற பாடு இருக்குது தெரியுமா? ராஜ்குமார் ரொம்ப நல்லா சொன்னார். மொபைலை கொடுக்காதீங்கன்னு ஒரு காலம் சொல்லி, மொபைலில் தான் கல்வின்னு சொல்லி, இப்போ மொபைலை கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லி பெற்றோர் நிலைமை ரொம்ப பரிதாபங்க. அவன் என்ன கேட்டாலும் நான் படிக்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்னு வேற சொல்கிறான். அவங்ககிட்ட எனக்கு தெரியும்னு சொல்லவும் முடியலை, தெரியாதுன்னு சொல்லவும் முடியலை. நாங்கள் படுற பாடு ரொம்ப சிரமங்க. சரி, உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லி ஒரு தீர்வு காண வருவோம்னா நீங்களும் எங்களை கண்டுக்காமலே போறீங்க. ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க, அந்த காலத்தில் தேடுவாங்கன்னு. ஒரு காலத்தில் ஆசிரியர் பெற்றோர் உறவு ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பவும் அதை கொண்டு வாருங்கள், அப்போதுதான் கல்வி சூழல் என்பது சரியாகும். ஆசிரியர்கள் பெற்றோரை இன்னும் நெருக்கமாக பார்த்து இது இரு கரம் இணையணும். நீங்க அதை முதல்ல செய்யுங்க. பெற்றோர்னா கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவங்கன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு கை கொடுக்க வருகிறவர்கள் என்று நீங்கள் பார்த்தால் எங்கள் சிரமமும் தெரியும். இன்றைய கல்வி சூழலை நிர்ணயிக்கிறதே, நிர்வாகம் பண்றதே நீங்கள் தான், ஆசிரியர்கள் தான். அதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சரி செய்யுங்கள். அப்பாவி பெற்றோர் மீது சுமையை ஏற்றாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உடனடியாக திரு ராஜா அவர்கள் சொன்னதற்கான பதில்களை நான் இப்போது சொல்ல போகிறேன். ரேவதியை பார்த்து ஓயாம சொன்னாரு, இவங்களா எறும்பு மாதிரி இருக்காங்க. இருதலை கொள்ளி எறும்புன்னு ஒருத்தர் ஒரு பழமொழியை சொன்னது தப்பாயா? தப்பில்லமா, தப்பில்ல. எறும்பு மாதிரியா இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி எப்படி இருந்தாங்க? இப்படி தேஞ்சு போயிருக்காங்கன்னா பாடம் எடுத்து 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 உங்களுக்கு அந்த கவலையில எப்போ ஒரே மாதிரி இருக்கீங்க? ஐயா, இவன் அந்த அணில எல்லாருமே புத்திசாலித்தனமா நம்ம எல்லாம் ஏமாத்திருக்காங்க ஐயா. எல்லாருமே அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஒரு காந்தியை ஒரு நேருவை உருவாக்க முடியாதது ஆசிரியர்களுடைய குற்றம்னு சொல்றாங்க. அப்போ சிலபஸ கல்வி திட்டத்தை உருவாக்குகிறவர்கள் ஆசிரியர்கள் தானா? இவங்க இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கீங்க, நீங்க தான் டிசைட் பண்றீங்களா என்னென்ன சொல்லி தரணும்னு சொல்லி? திடீர்னு ஒரு டீச்சரமா டிசைட் பண்றது, நான் கால்குலஸே சொல்லி தர மாட்டேன் இனிமேன்னு, அந்த உரிமை இருக்கா இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு? என்ன கொடுக்கிறாங்களோ அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் தானே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது தெரியாதா அவங்க 3 பேருக்கும்? ஏமாத்து வேலை சும்மா. அப்ப இவர் என்னைய தப்பு செஞ்சாரு? என்ன இப்படி போட்டு எல்லாரும் 3 பேர்?
அவர் வாரிசு துணிவுக்கு போனாரு. அவர் போறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பெற்றோர்களும் போன பிறகுதான் அவர் போனார். அவர் அந்த படத்துக்கு போகலாமா என்று கேள்வி கேட்ட அந்த அணியில இருக்கிற 3 பேரும் முன்னாடியே பார்த்துட்டாங்க. மற்றவங்களாவது தியேட்டருக்கு போய் பார்த்தாங்க. கவிதா வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கே போய் பார்த்தாங்க. நீங்க போய் அந்த வீடியோ கிளிப்பிங்க தேடி போய் பாருங்க. முதல் ரோல அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. நாங்களே சினிமாவுக்கு தான் போனோம். ஆடியோ ரிலீஸ், டீசர் லான்ச் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கேருந்து எகிரி எகிரி பேசினா சரி என்ன நீங்க சொல்ல வரீங்க? இப்போ ஆனுவல் டேல போட்ட உடையை இனிமேல் போட முடியுமா? உங்களுக்கு என்ன சார் கவலை? அவன் போடுறான் போடுறான். இங்க இந்த கடைசி இதில் வந்து அந்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. சாதாரண சட்டை தானே போட, ஏன் அந்த சட்டையில் திரும்ப போட மாட்டீங்களா நீங்க? என்ன சார் உங்களுக்கு கவலை? அதில் பெற்றோர்கள் ஆனுவல் டேக்கு ஒரு பிள்ளைய எடுக்கலன்னு வைங்க, நீங்க நியாயமா சொல்லுங்க. பெற்றோர்கள் சும்மா இருந்துருவாங்களா? இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் சொல்லுங்க, ஏமா சும்மாவே இருக்கீங்க? உங்களுக்காக நாங்க 3 பேர் கத்திட்டு எடுக்கிறோம் சார். ஒரு பையனை ஆனுவல் டேல எடுக்கல, அவன் பக்கத்தில் இருக்கிற பையனை எடுத்திருக்கீங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பையனை எடுத்திருக்கீங்க. அந்த அம்மா சும்மா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? உடனே அந்த அம்மாவோட அம்மா, அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஆயா, பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து என் பிள்ளைய மாத்திரம் அப்படியே நீங்க ட்ரீட் பண்றீங்க கேட்பாங்களா இல்லையா? இதுக்காக பயந்து தான் சார் டான்ஸ்னா, நாங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது டான்ஸ்னா 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பிள்ளை தான் டான்ஸ்ல இருக்கும். இந்த டான்ஸ்ல எவ்வளவு பிள்ளை ஆடிச்சு? 100 பிள்ளை ஆடிச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து கேட்கிற கேள்வியை பொறுக்க முடியாம ஆடுறா. எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரும் ஏத்துறா ஸ்டேஜ்ல. எதுக்காக சார்? இது ஸ்கூல்ல, இது ஸ்கூல் இல்லையே, இது இல்ல. ஸ்கூல்ல ஆண்டு விழாவை நடத்தாம கன்வென்ஷன் சென்டர்ல காசு கொடுத்து ஏன் சார் நடத்துறாங்க? இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருந்தா தான் 100-200 பிள்ளை ஏத்த முடியுன்ற ஒரே காரணத்துக்காக. என்ன சார் ரேவதி சொல்றாங்க, அந்த பையன் நாளைக்கு ஆன் பண்ணா அவன் டீச்சருக்கா கொடுக்க போறான், அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னா உடனே ரேவதிக்கு ஆசை. எல்லா பிள்ளைகளும் அப்படியா சார் ஆசைப்பட்டாங்க? அப்படியா? நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவர்களுடைய கடனை தீர்த்து விட முடியுமா என்று நான் கேட்கின்றேன். நீங்க சம்பளத்தை கொடுத்தா அந்த கடன் தீர்ந்துருமா சார்? சார் நான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, எங்க அப்பா அம்மாவால கண்டுபிடிக்க முடியல, என் ஆசிரியர் ஒருவர் தான் அதை கண்டுபிடித்தார். இப்ப நான் என்னோட சம்பளத்துல அந்த டீச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த கடன் சரியாகி விடுமா? எனக்குள் இருக்கிற என்னை, நானே தெரியாத என்னை கண்டுபிடித்துக் கொண்ட அந்த ஆசிரியருக்கு எதை நான் திரும்பி கொடுக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். அப்படி சொன்னா உடனே ரேவதி காசியா எல்லாரும் திருப்பி கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. என்ன? அப்புறம் அவர் சொல்றார், இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களையும் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் ப்ராஜெக்ட் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு தான் கேட்க தெரியுமா? நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் ப்ராஜெக்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஆசிரியருக்கும் ஆசை கிடையாது. வேற வழி இல்லை சார். எடுக்கணும்னு சொல்லி நிர்வாகம் சொல்லுகிற போது, பள்ளி கல்வித்துறை சொல்லுகிற போது ஆசிரியர்களுக்கு என்ன சார் சாய்ஸ் இருக்கு? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆசையா? ராஜ்குமார் கொடுத்து அனுப்புற அழுகிய கத்திரிக்காய்களை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களுக்கு ஆசையா? வேண்டுதல. உடனே நீங்கள் போய் ஏன் சொல்லக்கூடாது அரசாங்கத்திடம்? ராஜா சார் சொல்றாரு, ஆசிரியர்கள் அரசாங்கத்திட்ட போய் சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பே அரசாங்கத்தால கொடுக்க முடியல, சிலபஸ் என்னன்னு ஆசிரியர்கள் போய் சொல்லணுமா? சார் நான் வருத்தத்தோடு சொல்றேன், இதை விட நான் மகிழ்ச்சிக்காக சொல்லல. ஒரு பள்ளி அறை, அந்த அந்த யூடியூப் வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு பள்ளி அறை, ஒரு 11, 12ஆம் கிளாஸ். இந்த பள்ளி அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி சில பள்ளிகள் இருப்பது நிதர்சனம் தானே. ஒரு ஆசிரியரை வைத்துக்கொண்டு அந்த மாணவர்கள் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்கள் இந்த மேடையில் சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை அவருடைய மனைவியை பற்றி தவறா பேசுறாங்க சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். ஒரு மாணவனை அடிக்கணும்னு அவருக்கு தோணாது, அடிக்க முடியாது, அடிக்க உரிமை இல்லை அவருக்கு. So the teachers have all the responsibilities but no authority. பையன் படிக்கலையா? டீச்சரை கேளு. பையனுக்கு ஒழுக்கம் இல்லையா? டீச்சரை கேளு. பையன் வந்து கம்யூனிகேட்டிவா இல்லையா? டீச்சரை கேளு. எல்லா பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. ஆனா கையை கூட தூக்க கூடாது. லேசா கையை தூக்கி, நான் ஸ்டூடெண்ட் சிரிச்சுட்டா சொல்றேன், கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்றான். So they have all the responsibilities and no authority. அப்ப நீங்க சொல்லுங்க, யாருக்கு பெரிய பிரச்சனை என்று நீங்கள் சொல்லுங்கள். என்னை வந்து அம்மாவா, திரி வந்து அப்பாவா? அவர் ராஜா சார் சொல்றாரு, கவிதைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, என் வீட்டில் எண்ணெயும் திரி இருக்கு சார், விளக்கு தானே எரியுமா? நான் கேட்கிறேன், எண்ணெயும் திரி இருக்கு, தீபம் தானே எரிந்து விடுமா? அதை ஏற்றுகிறவர்கள் ஆசிரியர்கள். அப்துல் ரஹ்மானுடைய கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்ற கவிதையை ஞாபகப்படுத்துகிறேன்.
தீபத்தை ஏற்றுகிற பணியை செய்வதில் அவர்களுக்கு இன்றைக்கு எத்தனை சிக்கல்கள் இருக்கின்றன சார். இப்போ ஒரு வீடியோ வந்தது இப்போ ஒரு மாசம் முன்னாடி. வகுப்பு சார் படிக்க நான் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல விடுங்க, அப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கு, 5 வயசு. எழுத்து சொல்லி தருங்க, ஆ போட்டுக்கிட்டு வானா அந்த பையன் ஆவே போடலை, வேற ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்துருக்கு. அந்த டீச்சர் சொல்றாங்க இது ஆனாவே இல்லடா, இந்த ஆனா நல்லா தானே இருக்கு, இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? நீங்க அந்த டீச்சர் எவ்வளவு பொறுமை வேணும் யோசிச்சு பாருங்க. உங்க பையன் அப்படி கேட்டா நீங்க 3 பேர் சும்மா இருக்கீங்களா? வாய் மூடு குன்றுவேன். சொல்ல முடியாது இந்த டீச்சரால. இந்த ஆனா இது ஆவே இல்லடா, நான் போட்டு கொடுத்த மாதிரி நீ போட்டு கொடு. கடவுளே இவங்க தொல்லை தாங்கலன்ற. 5 வயசுங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட். இப்ப ஆனாவை சொல்லி தரதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நாளைக்கு கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, லொட்டு லொசுக்கு இவ்வளவு சொல்லி தரதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த டீச்சருக்கு. ராஜா சார் சொல்ற பெற்றோரால் ஆசிரியராகவும் இருக்க முடியும். பாரதி மேடம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி என்ன சொல்லி கொடுத்தா? தமிழ் சொல்லி கொடுத்தா. ஏன்? எனக்கு பேஷன் அது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது, எனக்கு இலக்கியம் தெரியும், அதனால சொல்லி கொடுத்தேன். எல்லா பெற்றோர்களும் அப்படி இருப்பார்கள் என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? உங்க அணிலே உங்களுக்கு முன்னாடி வந்த கவிதா என்ன சொன்னாங்க? அவங்க பொண்ணு அவங்க கிட்ட மேத்ஸ் கேட்டிருக்கு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சதா கவிதாவால? உங்க அணில முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, 2 பேரும் ஒரே விஷயமா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க என் பிள்ளை என்ன கணக்கு சொல்லிக் கொடுக்க கேட்டா என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். கவிதா சொன்னாங்களே, இவர் பின்னாடி பெற்றோர் ஆசிரியராகவும் ஆக முடியும். எப்படி நீங்க சொல்லுங்க. ட்ரிக்னாமெட்ரி நீங்க சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு நான் போர்டு தரேன். இப்போ ஆசிரியர்களாக தான் சார் செய்ய முடியும், பெற்றோர்கள் ஒரு நாளும் ஆசிரியர்களாக ஆக முடியாது. என்ன பேசிக்கிறீங்க நீங்க? அவர் சொல்றாரு படித்துக்கொண்டே இருந்தால் தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி, நான் ஒத்துக்கிறேன். அதை பெற்றோர்களுக்கு அப்படி ஏதாவது டெஸ்ட் இருக்கா சார்? பிள்ளை பெற்றுவிட்ட உடனே பெற்றோர்கள் ஆகி விடுகிறார்கள். நல்ல பெற்றோர்கள் ஆவதற்கு அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக வேண்டும் என்றால் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, எத்தனை பிரஷர்ஸ் ஆசிரியர்களுக்கு நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்கள். பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது எல்லாரும் மார்க் வாங்கணும். பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எங்க பிள்ளையினுடைய மன உளைச்சலை நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. எரித்து கொளுத்தப்பட்ட ஒரு பள்ளி, ஒரு மாணவி இறந்தாள், தமிழ் சமூகமே அழுதது அந்த மாணவியினுடைய மரணத்துக்காக. ஆனா என்ன ஏது விசாரணை எதற்கும் முன்பு ஒரு ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். நடந்ததா இல்லையா? அப்ப அந்த ஆசிரியர், எந்த ஆசிரியரையும் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இளம் பிள்ளையை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போன்ல என்ன செய்யற, நீ எதுக்காக இதெல்லாம் செய்யற, ஏன் மார்க் குறைஞ்சது கேட்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? இந்தியாவில் இருக்கிறதா? நான் கேட்கிறேன் உங்களுக்கு. நேற்றைக்கு அது இருந்தது. எங்க ஆசிரியர்கள் எங்களை அடித்தார்கள். எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்ததே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கிருக்கோம். இந்த மிஸ் வர வர பலமே இல்லடி, அடி கூட சரியா அடி. இன்னைக்கு ஏன் என் பிள்ளையை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினான்னு கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு சமூகமே வந்து நிற்கிறதே சார். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, வரவே வேணாம் சார். ஒரு பெற்றோராக நான் வேண்டுவது பிரச்சனையே வரக்கூடாது என்பது. வந்துருச்சுன்னு வைங்க, பெற்றோர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார்களா? கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறாரா? வளர்ந்து வருகிற வளரிளம் பிள்ளைகள், அவங்களுக்கு காதல் வரும், இது தேவையில்லை. ஆனா அது புரியுற வயசு இல்லை அவங்களுக்கு, ஏன்னா கையில சாதனங்கள் இருக்கிறது. பிரச்சனை வந்துருச்சு, குற்றவாளி கூண்டில் இந்த சமூகம் யாரை நிறுத்துகிறது என்று நான் கேட்கின்றேன். அப்போ எந்த வேலை கஷ்டமானதுன்றதை நீங்களே சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் விட்டாரு. சார் லீவு, இவ்வளவு லீவு யாருக்கு கிடைக்கும்? ஏன் நீங்க பேங்க்ல வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன கம்மியா லீவு கிடைச்சதுன்னு நான் கேட்கிறேன். எல்லாரையும் விட கோர்ட்டுக்கு அதிகமாக லீவ் விடுறாங்க, அரசு அலுவலகங்களுக்கு லீவ் இல்லையா சார்? லீவை வச்சு சொல்லக்கூடாது. இப்போ இந்த மேடையில் நாங்கள் நின்று பேசுகிறோங்க, 20 நிமிஷத்தில் பெல் அடிச்சிருவான்ற துணிச்சல தானே நாங்கள் நின்று பேசுகிறோம். இல்லை மிக அதிகமாக பேசினா 40 நிமிஷம் நின்றுட்டு பேசலாம். நீங்கள் 1.5 மணி நேரம் பேசணுன்னா நாங்கள் என்ன கேட்போம்? எங்களுக்கு நிறைய ஒரு மதிய நாற்காலி போடுங்க, உட்காந்து பேசுகிறோம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு மணி நேரங்கள் நின்று கொண்டே செலவழிக்கிறார்? எவ்வளவு மணி நேரம் உட்கார முடியுமா? தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குருவான தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், மாணவர்களாக இருக்கிற சனகாதி முனிவர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் உட்கார்ந்து கொண்டுதான் கல்வியை சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க உட்கார்ந்துருவீங்க கிளாஸ்ல, நீங்க நின்றுட்டு இருக்கும் போதே அவன் பின்வாசல் வழியை தெரிஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கான். நின்று கொண்டே சொல்லித்தர வேண்டி இருக்கிறது, மாணவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. சார் சிக்கலான விஷயம் தான், பேசணும்னு வந்துட்டோம். மாணவர்களுக்கு சொல்லித்தர பெண் ஆசிரியர்கள் எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்காங்களா கிளாஸ்ல? இந்த பள்ளி அப்படி இல்லை, நல்ல பள்ளி. ஆனா அப்படி பள்ளிகள் இருக்கா இல்லையா? இளமையான பெண் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னால் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது கம்ஃபர்டபுளா சொல்லிக் கொடுக்க முடிகிறதா? ஆசிரியர் பெண்ணா ஆணா என்பது முக்கியமே அல்ல, அவர் குரு, வணங்கத்தக்கவர் என்பதை பெற்றோர்கள் போதிக்க தவறியதாலே வந்த பிரச்சனை இது.
எங்க மிஸ் என்ன மட்டும் சரியாவே எனக்கு மார்க் போடுறதுல கொன்றுவன், டீச்சரை தப்பு சொல்லக்கூடாது என்று சொன்னது நேற்றைய தலைமுறை. இன்றைக்கு அப்படியா, உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா, நான் வந்து வச்சுக்கிறேன் பாரு உன் டீச்சருக்கு என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இருப்பதனால் தான் இன்றைக்கு கல்வி சூழல் இப்படி இருக்கிறது என்று நான் சொல்லுகின்றேன். இப்போ நாங்கள் பேச்சாளர்கள், நாங்கள் ஒரு இடத்துல எங்களை பேச கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், நாங்கள் போகிறோம். அங்கே ஆடியன்ஸ் இப்போ இங்கே மாதிரி நல்ல ஆடியன்ஸ் அங்கே இல்லை, சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் நல்லா கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய அரங்கில் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க. சில இடங்களில் ஆடியன்ஸ் வந்து எங்கள் பேச்சை சரியாக கேட்க மாட்டாங்க, விசில் அடிப்பான், அங்கே எங்கேயும் தவுவான். ஹாஸ்டைல் ஆடியன்ஸ் என்று சொல்லுவோம், விருப்பம் இல்லாத ஆடியன்ஸ். நாங்கள் என்ன செய்வோம், எனக்கே தெரியும் ராஜா சார் என்ன செஞ்சிருக்காரு, அப்படியே பேச்சை பாதியில் நிறுத்திட்டு வெளியில் போவார். ஏன்னா கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் முன்பு பேசுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. கேட்க விருப்பமே இல்லாத மாணவர்கள் முன்னால் ஒரு வாரத்துக்கு 10 கிளாஸ் 20 கிளாஸ் நடத்துறாங்களே, அவங்க பணி கஷ்டமானது இல்லையா? என்ன சார் பேசுறீங்க? அவங்க கவிதா சபா கொரோனா காலத்தில் பெற்றோர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? அப்படியாம்மா, என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா பிள்ளைக்கு வடை சுட்டு கொடுத்தாங்களா? வடை சுட்டு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமா உங்களுக்கு? கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிச்சு பேசுங்கம்மா. சார், நம்ம ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சவங்கள தான் நீங்கள் டீச்சராக எடுத்தீங்க. பள்ளியிலும் ட்ரைனிங் கொடுத்தோம். எப்போவாவது ஆன்லைன் கிளாஸ் நடத்துவது எப்படின்னு எந்த ஆசிரியருக்காவது எந்த நிர்வாகமாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கா? திடீர்னு லாக்டவுன் வந்த உடனே எல்லா டீச்சரையும் நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் போய் நடத்துங்க. அப்போ அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. இதனால பெற்றோர்கள் தொல்லை பெருந்தொல்லை. வருண் வேர் ஆர் யூ, வருண் வேர் ஆர் யூ மிஸ் கேட்குறாங்க. மாணவனை காணும், லாகின் பண்ணியிருக்கான் ஆனால் ஆள் அப்ஸ்காண்ட். லாகின் பண்ணியிருக்காங்க, வருண் வேர் ஆர் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட், உடனே ஒரு கை தூக்குது, பார்த்தா மெலிந்து சுருங்கி கிழவியோட கை. வருணுக்கு எப்படிடா 62 வயசாச்சுன்னு பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிருக்கு. கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது அப்பாக்கள் ஷார்ட்ஸை போட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறாங்க. டீச்சர் பாடம் நடத்துறத என்னங்க செய்யறது? அந்த பிள்ளை ஒன்று உட்காந்துருக்கு, டீச்சருக்கு மேத்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க, அம்மா வந்து பையனுக்கு பல்லு தேய்ச்சி விடும். இத்தனையும் பொறுத்து கொண்டு பல பள்ளிகளில் சம்பளங்கள் ஆசிரியர்களுக்கு பாதியாக குறைக்கப்பட்டதா இல்லையா? அதையும் தாங்கிக்கிட்டு கிளாஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இவங்க பட்டுப்புடவை கட்டிட்டு வந்தது அவங்களுக்கு அவ்வளவு உறுத்தலா இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நினைச்சா ஐயா வந்து மணி அடிச்சிட்டாரு. அதனால எனக்கு ராஜ்குமார் சொல்றாரு, அவர்கள் பை ஏன் கனமாக இருக்கிறது தெரியுமா? பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் கனவுகளை ஏன் சார் பிள்ளையோட பையில வைக்கிறீங்க? உங்க கனவுகளை நீங்க சுமங்க. என் பையன் டாக்டர் ஆனா, அவனுக்கு பயாலஜியே வரல சார், அவன் டாக்டர் ஆனும் நீ தலைகீழ நிக்கிற. The pressure is on the teacher. தேவையில்லாத கனவுகளை பிள்ளைகளினுடைய மூளைக்குள் திணித்து அவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? ஒரு ஆசிரியருக்கு தெரியும் யார் டாக்டர் ஆக முடியும், யார் டாக்டர் ஆக முடியாதுன்னு. he is a material and he is not a material. ஒரு ஆசிரியருக்கு தெரியும், பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதையா சொல்லுவதற்கு நீ யார்? அவனை நான் டாக்டர் ஆகியே தீருவேன். பிள்ளைகளை சிரமப்படுத்துவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? சார், மாறி வருகிற கல்விச்சூழல், அதை சொல்லிட்டு நான் அதோட முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு, எல்லாம் வீடியோ கேமரா எல்லாம் இருக்கு, எனக்கு பேசலாமான்னு தெரியல சார். கிளாஸ் ரூம்ல ஒரு மாணவிக்கு ஒரு மாணவன் தாலி கட்டி அந்த வீடியோ வருது சார். கிளாஸ் ரூம்ல சார் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், இந்த மண்ணில வாழ்ந்த எங்கள் பாரதி எழுதினானே, இதை சொல்லும் போது கொதிக்கிறது என் நெஞ்சம். அந்த டீச்சர் என்ன செய்யணும்? கண்ணங்கனமா அறையணும். ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் கையை பின்னால் கட்டி கொண்டு காலை கட்டி போட்டு டீச்சர்ஸை நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓட விடுறீங்க. ஏன் ஓடலன்னு வேற கேள்வி கேட்குறீங்க. என்ன சார் செய்ய முடியும்? நீங்க எத்தனை ஆசிரியர்கள் மலைப்பகுதிகளிலே இருக்கிற பள்ளிகளில் ஆசிரியர்களை போஸ்ட் பண்றாங்க. அங்கே போகிறதுக்கே அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுது, 2.5 மணி நேரம் ஆகுது, போட்டில் போக வேண்டியிருக்கு. அங்கும் போய் அந்த பிள்ளைகளினுடைய அறிவு தீபத்தை ஏற்றி விடுகிற ஆசிரியர்களினுடைய வாழ்க்கையை கருணையோடு நினைத்து பாருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.